எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமாக்கா. அப்போ தான் என்னோடய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொழுதோடு பார்த்தீங்கன்னா தேஜஸ் ஒரே அழுகாச்சிங்க, எங்காவது கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு சாந்தி கீஸ் தான் கூப்பிட்டு போன்னு கேட்டேன். மணி 6 ஆகிப்போச்சு, 6:30 ஆகிப்போச்சு. இந்நேரம் கழிச்சு போனோம்னா சாந்தி கீஸில் என்ன பண்ணுவாங்க, வெளியே போங்கடான்னு சொல்லி துரத்திடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறேன்னு சொல்லி யோசிச்சுங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க, சூலூரில் இந்த மாதிரி போட்டிருக்குறோம், மலர் கண்காட்சி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. சரி அங்கேயாவது நடந்து போய் பார்க்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு 8:15 கிளம்பிட்டேங்க. அப்புறம் துணியெல்லாம் மடித்து வச்சு போட்டுங்க. நைட்டு வந்தோடனே சாப்பாடு வேணுமில்லைங்க. அதனால் குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சு போட்டு ஒரு அடைசல் இட்லி ஊற்றி வச்சு போட்டு போயிட்டேங்க. ஏன்னா அப்போ தான் வந்தோன்னு சாப்பிட முடியலைன்னா வெளியே ஓரவாக்க அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவோம், செஞ்சதெல்லாம் வீணாக போயிருங்க. அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்புறம் 8:15 அப்படியே கிளம்பிட்டுங்க. கிளம்பி போனால் அங்கே போனால் உண்மையாலுமே இருக்குதுங்க. அது மலர் கண்காட்சி 3 நாள் ஆச்சு நம்ம போட்டு. இவங்களுக்கு ஒரே ஆட்டங்க பார்த்தோன்னே. சரின்னு சொல்லிவிட்டு போய் டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டால் 40 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு 3 டிக்கெட் எடுத்துட்டுங்க. அப்படியே நாங்கள் வந்து உள்ளே போயிட்டுங்க. எங்கள் அண்ணன் பையன் டிக்கெட் எடுக்கலிங்க, 5 வயசுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஓடிட்டோம். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா நான் போனோடனே வந்துட்டு சோஃபா ஆஃபர் போட்டிருந்தாங்க. 50% 60% ஆஃபருங்களாமா. நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சுங்க. எல்லாம் உட்காந்து அழுக்கு பண்ணிட்டாங்களாட்டாக்குது. இது எப்படி விற்பாங்கன்னு தெரியல. ஆனால் விலையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சுங்க. 60,000 16,000 சொல்லி போட்டு. சரி அதெல்லாம் பார்த்து போட்டுங்க. இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு ஆகாது, வீடு கட்டினதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். அப்போதைக்கு என்ன ரேட்டோ அப்போ பார்த்துக்கலாங்க. இந்த சேர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. 16,000 சொன்னாங்க. கண்டிப்பாக வாங்கிடலாங்க. இப்போ தான் பிளான் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கடைகளுக்கெல்லாம் போய் பார்த்தா அல்வா அது இதுன்னு விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டாலாக போய் பார்த்தங்க என்ன இருக்குதுன்னு. பாருங்கள், இந்த லைட் அடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சரி அடுத்த எக்ஸிபிஷன் போனால் கண்டிப்பாக இது வாங்கலாம்னு நினச்சிட்டுங்க. அதையும் வாங்காமல் அடுத்தது பக்கம் போயிட்டுங்க. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹெர்பல்னு சொல்லி போட்டுங்க வைத்தியசாலை கொடுத்தாங்க. அப்புறம் ஓட்ஸில் வந்து காரம் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாங்க. சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. ஆனால் நம்ம அது செய்யுமா, நம்ம அது செய்ய மாட்டோங்க. குழந்தைகளுக்கு பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்களாமாங்க. அதில் வச்சு அந்த கலர் பென்சிலை ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த மாதிரி டிசைனாக வருங்களாம்மா. வாங்குவானுங்க ஆசைக்கே. அப்புறம் வீட்டுக்கு வந்து தூக்கி வீசிடுவானுங்க. அதனால் கம்மனுக்கு ஆட்டி போட்டு கூப்பிட்டு வந்துட்டுங்க. அப்புறம் கோகுல் சேனல் சோப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லிப் கேரு, பாடி கேருன்னு சொல்லி போட்டு நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அப்புறம் பாருங்கள் ஸ்பைசி பொருள்கள் இதெல்லாம் வந்துட்டு 20 ரூபான்னு பேக்கெட் வந்து போட்டிருந்தாங்க. கடைசியில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்களா அந்த காலத்தில் கம்பர்கட்டு, அப்புறம் என்ன தங்க மிட்டாயி, ஆரஞ்சு மிட்டாயி அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதெல்லாம் இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் வாட்ச் கடைக்கு போய்ட்டு தச்சித்து ஒரு வாட்ச் கேட்குறானுங்க, தேஜஸ் ஒரு வாட்ச் கேட்குறானுங்க. ஒரு வாட்ச் வந்து 200 இந்த வாட்ச். காஞ்சி வாரம் சந்தில் போனோம்னா 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து போட்டு இங்கே போய் 200 எடுத்து வாங்குறதுட்டு கம்மனு பண்ணிட்டாங்க. பொம்மை கடைக்காரன்னு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு அப்படி பொம்மை யாருமே வாங்கல. ஆனால் இருங்க எங்கள் வாசங்க இருக்கிறாங்க, ஏதாவது வாங்குவானுங்கன்னு சொல்லி போட்டு கொண்டு போய் கடையில் விட்டுங்க. பார்த்தாங்க, அவனுங்களுக்கு எதுவும் பிடிக்கல. அவனுங்களாம் மெச்சூர்ட் ஆகிட்டானுங்களாம், குழந்தைங்க இல்லைங்களாம்மா அப்படின்னு சொல்லி போட்டு செய்யணும் பண்ணிட்டாங்க. அப்புறம் எந்த எக்ஸிபிஷனுக்கு போனாலும் இதை வாங்கிறவங்க நான் முதலால் சில்லி போடுறத. இந்த பொடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக யாராவது எக்ஸிபிஷனுக்கு போனீங்கன்னா இந்த பொடி வாங்கி சில்லி போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பால் அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே போய் கீழே வரக்கு. இது வாங்குங்கன்னா 50 ரூபா தான் சொல்லி கேட்டால் அவனுக்கு வாங்க மாட்டேன்ட்டானுங்க. சரி போட சொல்லிவிட்டு வந்து உள்ள மலர் கண்காட்சிக்கு வந்தால் யானைக்கு மஞ்சள் அலங்காரம் பண்ண மாதிரி நல்லா வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் பூவுங்க, ஒரிஜினல் பூவெல்லாம் இல்லைங்க. நானும் ஒரிஜினல் பூவாக்க நினச்சிட்டு பேனு போய் பார்த்தா கடைசியில் பார்த்தா அது பிளாஸ்டிக் பூங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஏதோ நல்லா மக்களை வர வச்சு அதுக்கு வேண்டி எல்லாம் எடுத்து ஒட்டி நல்லா தான் இருந்துச்சுங்க. பார்க்குறக்கு ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்களும் அது 4 5 வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதையும் போய் கொஞ்சம் பால் உருட்டி அது உருட்டி இது உருட்டி 10 ரூபா குண்டா பிளாஸ்டிக் டப்பா கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டுங்க அப்படியே ஒரு ரவுண்டுங்க. கூட்டமெல்லாம் இல்லைங்க ரொம்ப. நாளைக்கு ஒரு நாள் இருக்குதுங்க. யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க. எல்லாம் விலை வச்சுதாங்க. டிக்கெட் மட்டும் தான் 40 ரூபா. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட வெளியே கம்பேர் பண்ணும்போது ஒரு 50 ரூபா வச்சுதாங்க. இது வாங்க அம்புடுறது யாருமே ஒருத்தர் கூட அம்பு இல்லைங்க. எதுக்கோ வரைஞ்சி வச்சுக்கிறாங்க, கம்முன்னு வச்சுக்குது அம்பு. அண்ணனே பக்கத்து ஸ்டாலை பார்த்துட்டு வாய் பிறந்த பார்த்து நின்றுக்கிறேன் அப்படிங்க. பலூன் உடைக்கிறதெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நான் பீச்சுக்கு போனால் தாங்க இந்த மாதிரி விளையாடுவான். இங்கேயும் விளையாடலாம், ஆனால் எனக்கு எதுவும் பிடிக்கலிங்க. பாருங்கள் இந்த அண்ணன் விவரமே பிடிங்க. அது கரெக்டாக இப்படி விழுவுங்களா நம்ம வீசுனா. சரின்னு சொல்லி போட்டுங்க. அதையெல்லாம் பார்த்து போட்டு எப்படியும் நல்லா இருந்தால் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க. அப்புறம் எதிர்த்தாலும் 10 ரூபா பொருள் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா நான் விடுவோம்மா, இந்த கடை எங்கே போட்டிருந்தாலும் நான் உள்ளே போயிடுவேனுங்க. உள்ளே போய் சும்மாவது வேடிக்கைப்பட்டு வந்தேனுங்க. ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பொருள் இருக்குதுன்னு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா வாங்காமல் வர மாட்டேங்க, கண்டிப்பாக வாங்கிடுவேங்க. இந்த மாதிரி எல்லாம் 10 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பார்த்துட்டுங்க
அப்புறம் குப்பை போடுற பேஸ்கெட் ஒரு 30 ரூபான்னு சொன்னாங்க, அது 2 வாங்கிட்டுங்க. அப்புறம் புக்குக்கெல்லாம் போட்டு தாங்க தேஜஸ் ஹேண்ட் ரைட்டிங் லெஃப்ட் ஹேண்டுங்களாச்சா, அதனால் அவர் 2 புக்கு வாங்கினாங்க ஹேண்ட் ரைட்டிங் எழுதிட்டு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா இது நல்லா இருக்குங்க, பழனி கூட எங்களுக்கு இதுதான் வேலைங்க. சரி அதனால் இது வாங்கலைங்க. அப்புறம் பார்த்து சும்மா ஓட எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் அண்ணனுங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி போட்டு உள்ளே வந்துட்டானுங்க. உள்ளே வந்து விடுங்கடா மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிங்க எல்லாம் எது எடுத்தாலும் 50 ரூபா 60 ரூபா டிக்கெட்டுங்க வாங்கிட்டு போய் விளையாடுங்கன்னு சொல்லி விட்டாச்சுங்க. ஒருத்தன் இதில் ஓரானு, ஒருத்தன் அதில் ஓரானு, ஒருத்தன் கார் தான் ஓட்டுவாங்கிறானு, ஒருத்தன் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தான் போவாங்கிறானுங்க. சரி அதெல்லாம் மெதுவாக விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லலாம். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறக்குள்ள எல்லாம் விளையாண்டுக்குங்கடா சொல்லி போட்டுங்க. ஆளுக்கு ஒவ்வொரு கேமில் விட்டுங்க எல்லாம் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் விளையாண்டானுங்க. இந்த கார் 3 சுற்றுறானுங்க, 50 ரூபா பரவாயில்ல தாங்க. இந்த அவனும் சுற்றிட்டே இருக்கிறானுங்க. நான் அவன் தான் ஓட்டுறானாக்குன்னு நினச்சா கடைசியில் பார்த்தா அங்கே இருக்கிறவர் வந்து ரிமோட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இவன் சும்மா சுற்றிட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூல் போகணும்னு சொல்லிட்டானுங்க. சரி அதில் கொண்டுட்டு போய் விட்டோம்னா சுற்றுன்னு சுற்றுறானுங்க. அதுக்குள்ளேயே மேலே போய் மோதிக்கிறாங்க. எனக்கு என்னமோ நல்லா விளையாண்ட மாதிரி தெரிலிங்க, அதுக்கு 50 ரூபா போச்சுங்க. அப்புறம் இது வந்து அந்த தூரி வந்து விளையாடலன்னு சொல்லிட்டாங்க, சும்மா வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் இந்த காரில் வந்து தச்சிட்டு போகணும்னு சொன்னானுங்க, அதுலேயும் ஏற்றி விட்டுட்டேங்க. அப்புறம் அந்த ட்ரெயின் வந்து தேஜஸ் போகிறேன்னு சொன்னானே, அவன் போயிட்டு வந்துட்டானு. அது ஒரு 3 ரவுண்டு போயிட்டு வந்துச்சுங்க. அப்புறம் இந்த டெஸ்னி இதுக்குள்ளே போகிறேன்னாங்க. சரின்னு அதுக்குள்ளேயும் போயிட்டு வாங்கடான்னு சொல்லி போட்டு இவன் காரை சுற்ற எனக்கு தலை சுற்று தத்தேன்ட்டானுங்க. சரி வாடா இறங்கி வாடான்னு சொல்லி போட்டு ஒரு சில்லி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு போட்டுங்க. அப்புறம் ஜம்பிங் பாருங்கள். அப்புறம் மிச்சம் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே பார்த்து போட்டுங்க. அப்படியே வந்துட்டு நம்ம இடத்துக்கு போயிட்டுங்க. எக்ஸிபிஷன் போனால் நம்ம இடத்துக்கு முக்கியமாக போயிட்டு வரணும்லங்க, எந்த இடம்னு பாருங்க. அப்புறம் இங்கே போய் பாவ பச்சி இருந்துச்சுங்க, அது வந்து ரெகுலராக எப்போவும் சாப்பிட மாட்டேங்க. கரும் ஜூஸ் ஒன்று இருந்துச்சுங்க, தேஜஸ் வாங்கி குடிச்சிட்டானுங்க. கரும் ஜூஸ் எங்கே இருந்தாலும் என்ன இருந்தாலும் வாங்கி குடிச்சுக்குவானுங்க அவன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் இந்த பேல்பூரி மசாலா பூரியெல்லாம் பார்ப்பாங்க, நாங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோங்க. டெல்லி அப்பளம் வந்து மெயினாக வாங்குவோங்க. டெல்லி அப்பளம் வந்து வாங்காமல் இருந்தோம்னா இந்த எக்ஸிபிஷனுக்கு போன ஃபீலிங்கே இருக்காதுங்க. அப்புறம் 5 மிட்டாய் அண்ணன் சுற்றுன்னு சுற்றிட்டு இருந்தார். சரி அதெல்லாம் வேண்டாம், இன்னும் இருக்க மணி ரொம்ப நேரமாகி போச்சுன்னு சொல்லி போட்டுங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லிங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு தேஜஸ் கொண்டு தச்சித்து கொண்டு வாங்கி கொடுத்துட்டுங்க அப்படியே கிளம்பிட்டேங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே தொட்டுக்காரர்கிட்டலாம் சொல்லுங்கள்.